சில்லுன்னு வெயிலுக்கு எதமாகவும் சாப்பிடணும், கொஞ்சம் ஹெல்த்தானதும் சாப்பிடணும். எப்படி சாப்பிட்றதுங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஜவ்வரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சேமியா. இது நெய்யில் வறுத்த சேமியாங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக வேகும். அதனால ஃபஸ்ட்டு நான் சேமியா வேக வச்சுட்டு சேமியா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ ஜவ்வரிசி சேர்க்குறேன். ஜவ்வரிசி ஏற்கனவே நம்ம ஊற வச்சதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து கொஞ்சம் கொதி வந்துருச்சு, நல்லாவே கொதி வந்துருச்சு பாருங்கள். ஜவ்வரிசியும் சேமியாவும் ஒன்று ஒட்டாத அளவுக்கு இப்போ வடிச்சு எடுத்துக்கலாம். வடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது மேலே பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா குலுக்கி விடணும். அப்போ தான் சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அகலமான பவுலில் நம்ம வடித்த சேமியாவும் ஜவ்வரிசியும், அடுத்ததாக ஊற வச்ச பாதாம் பீசரும் சப்ஜா விதையும் சேர்த்துக்கிறேன். அது மேலே மில்க் மேடு சேர்க்குறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா பால், அதாவது ஜில்லுன்னு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச பாலை சேர்த்து இது மேலே கலர் வரலன்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டு நல்லா துக்கலாக போடுங்க. இப்போ கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தான ரோஸ் மில்க் எசன்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தானதும் உடம்புக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.